ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பி a book. This is மோகனா லோகநாதன். நம்ம இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரிகம்ல 11th எத்திக்ஸ் புக்ல இருக்கிறது தான் பார்க்க போறோம். நம்ம என்னென்ன ஆல்ரெடி பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் பார்த்தாச்சு, 9th ஸ்டாண்டர்ட் பார்த்தாச்சு, அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்கும் பார்த்தாச்சு. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்ல இருக்கிறது தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்க இப்பதான் சிந்து சமவெளி நாகரிகம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து போய் 6th ஸ்டாண்டர்டோட வீடியோ பாத்துருங்க. ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்ட் படிக்காம ஒரு சிலர்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம 11th படிச்சுட்டா டோட்டலா எல்லாத்தையும் கவர் ஆயிடும், இதெல்லாம் சும்மா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா 6th படிங்க, ஏன்னா இதுல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா இருக்காது. பட் ஆனா இந்த 6th படிக்கும் போது உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன, எங்க ஆரம்பிச்சிச்சு, அதுல என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். சோ அதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒரு 80% கம்ப்ளீட் ஆயிருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சோ இதுல இருந்து 9th பார்க்கும்போது ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும், 11th பார்க்கும்போது இன்னொரு 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும், அடுத்து இந்த எத்திக்ஸ்ல இப்ப பார்க்கும்போது ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. பட் நீங்க 6th படிச்சுட்டு ஒன்ஸ் நீங்க வீடியோ பாருங்க. அதுக்கடுத்து அதுக்கான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நான் டெலகிராம் சேனல்ல கொடுக்குறேன். நீங்க டெலகிராம் சேனல்ல கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 9th 11th எத்திக்ஸ் இந்த 3 வீடியோவையும் நீங்க பாருங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கு ப்ராப்பரான வே. இது வந்து லாஸ்ட் செஷன் நம்மளோடது சிந்து சமவெளி நாகரிகம்ல 11th எத்திக்ஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்டோரி எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். இன்கேஸ் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பார்க்கல அப்படின்னா 6th பார்த்துட்டு ஆரம்பிங்க. நீங்க டைரக்டா 11th பார்க்காதீங்க. ஓகேங்களா? சப்போஸ் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கா, இதுல சிந்து சமவெளி நாகரிகம்னா என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். உலகத்துல தோன்றிய மிகச்சிறந்த நாகரங்கள்ல ஒன்று. அண்ட் எது முன்னோடி, நம்ம இந்தியாவோட பண்பாட்டுக்கு முன்னோடியா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவோம். அடுத்து ஏன் இது வந்து ஒரு நகர நாகரிகம்னு சொல்றோம்னா, நகர அமைப்பு, கட்டிடக்கலை, சமூகம், சமயம், பொருளாதாரம், வணிகம் இது எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கி இருந்திருக்காங்க. இதுல எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கோம் பாருங்க, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயங்கள், படிச்ச இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இந்த பிங்க் கலர்ல இருக்குல்ல, பிங்க் ஆர் வயலட் கலர்ல இருக்கு பாருங்க, இது மட்டும்தான் இந்த புக்ல எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ். சிந்துவெளி நாகரிகம்னு சொல்லுவோம். மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவும் சேர்ந்ததுதான் வந்து சிந்துவெளி நாகரிகம் பார்த்தாச்சு. சிந்து நதிக்கரையில தோணுனதுனால இது சிந்துவெளி நாகரிகம். ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்படுறாங்க. முதல்ல இந்த நாகரிகம் எப்ப கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 1921. இது முக்கியம். ஓகேங்களா? அண்ட் இங்க பாருங்க, ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து சிந்துவெளி நாகரிகம்ன்றோம். ஹரப்பா எப்ப கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 1920ன்னு கொடுத்திருப்பாங்க. பட் கரெக்டான இயர் 1921 தான். ஏன்னா லாஜிக்காவே பாருங்களேன், இங்க முதல்ல 1921 தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னா இப்போதானே ஹரப்பா இருக்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோ இருக்கிறது கண்டுபிடிச்சு ரெண்டையும் சேர்த்து சிந்து மாகாணம்னு சொல்லி சிந்து சமவெளின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? சோ அப்ப இந்த ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியணும். ஹரப்பாவை கண்டுபிடிச்சது தயாராம் ஷாக்னிங்கிறவங்க 1921 கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1922 ஆர்.டி. பானர்ஜிங்கிறவங்க தான் இந்த மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப ஹரப்பா எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா இப்போ பாகிஸ்தான். அந்த இப்ப இருக்க பாகிஸ்தானோட பழைய நேம், இந்த ஹரப்பா இருக்க பிளேஸோட பழைய நேம் என்னன்னா பஞ்சாபோட மான்குமரி மாவட்டம் அப்படின்னு சொல்றது. ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பகுதி இப்ப பஞ்சாபா இருக்கு. இந்த பகுதியில அகழ்ந்தெடுக்கும் போது அந்த ஹரப்பா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து 1922 ஒரு 70 அடி உயரமுள்ள ஒரு மண்மேடு கண்டுபிடிக்கிறாங்க. எங்க அப்படின்னா சிந்து மாகாணத்துல லர்கானா மாவட்டத்துல. அதுதான் மொஹஞ்சதாரோ. நம்ம சொன்ன மொஹஞ்சதாரோனா சிந்து மாகாணம், இதுவே பழைய பஞ்சாப் அப்படின்னா வந்து ஹரப்பா அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த பிக்சர் யாரு, சர்ஜான் மார்ஷல். இவர் என்னவா இருந்திருக்காரு, இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனரா இருந்திருக்காரு. இவர் இயக்குனரா பொறுப்பேற்றது வந்து இந்திய வரலாற்றுல ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இவர் தான் வந்து இந்த ஆராய்ச்சிகளை முன்னெடுத்தவர் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த நாகரிகம் வந்து வேத காலத்துக்கு முற்பட்டது அப்படின்னு சொன்னவரும் இவருதான். அண்ட் இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த பாயிண்ட் எந்த புக்லயும் இல்ல, இந்த புக்ல தான் இருக்கு. இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம்னா கிமு 3250 இருந்து கிமு 2750 வரையில இருந்த காலம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். ஓகேங்களா? ஜென்ரலா நம்ம சொன்னது 3300 இருந்து 1900 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹரப்பா நாகரிகத்தை வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. 3300 இருந்து 1700 வரைக்குமே பிரிச்சிருந்திருப்பாங்க. சோ அதை வந்து இது பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு தோராயமான இது. ஆனா இந்த 3 இதுல இருக்கிறத எக்ஸாக்டா படிச்சுக்கோங்க. இது வந்து
சர்ஜான் மார்ஷலை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து சிந்து சமவெளி காலம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. அடுத்து லோத்தல் துறைமுகத்தை பாத்துக்கோங்க. இதுதான் வந்து லோத்தல் துறைமுகம். அதாவது இது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. கப்பல் கட்டக்கூடிய ஒரு தளம், கப்பல் செப்பனிடக்கூடிய ஒரு தளம், ஏதாவது பழுது பார்க்கணும் அப்படிங்கறதும் இங்கதான். அண்ட் இதுதான் முதன் முறையா மனிதனால உருவாக்கப்பட்ட செயற்கை துறைமுகம் அப்படின்னா இதுதான். சோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை துறைமுகம் எது அப்படின்னா லோத்தல் சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்கக்கூடியது. இதை பத்தி நம்ம பின்னாடி இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து இதே மாதிரி இந்த சாகுந்தரா, கோட்டுச்சி, லோத்தல் போன்ற இடங்கள்ல சிந்து சமவெளி நாகரிக சின்னங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழ்வாய்வுகளும் தமிழ்நாட்டிற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத இது பண்றாங்க. ஏன்னா முத்திரைகள், எழுத்துக்கள்லாம் ஓரளவுக்கு சிமிலரா இருக்கிறதுனால. ஓகேங்களா. அடுத்து முக்கியமான பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட தென்கோடி முனை என்னது? கன்னியாகுமரி இருக்குல்ல. கன்னியாகுமரி இந்த பகுதிகள் அந்த தென்கோடி முனையில இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஊர் பெயர்கள்லாம் வந்து இன்றளவுமே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பழைய சிந்து சமவெளி நாகரிகம் நிலவிய பகுதிகள்ல இந்த பெயர்கள்லாம் அப்பயும் பயன்படுத்தியிருக்காங்க, இப்பயும் பயன்பாட்டுல இருக்கு. அப்படின்னா அங்க இருந்த மக்கள் ஒருவேளை இங்க புலம்பெயர்ந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த திராவிட மக்களுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறது இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதை நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம் என்னென்ன ஊர் அப்படின்றது எல்லாமே. ஆரணி, கொற்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை இத பேர் எல்லாமே வந்து இப்ப பாகிஸ்தான்ல இருக்கு. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல இருக்க பேர் எல்லாம் பாருங்க. ஆலூர், ஆசூர், படூர், இச்சூர், குந்தா, நாகல், தானூர், செஞ்சி இதெல்லாமே. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இந்த பிக் வந்து நம்ம ஆல்ரெடி ஜூம் பண்ணி காட்டி இருந்திருக்கோம் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு. இங்கேயும் ஒரு வாட்டி ஜூம் பண்ணி இந்த மேப்பை பாருங்க. ஏன் இந்த மேப்பை பார்க்கணும் அப்படின்னா சிம்பிள். ஒரு 4 வாட்டி இந்த மேப்பை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் எது எங்க அப்படின்றது. அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. சோ இங்க ராகி கர்கி இருக்கா? இது ராகி கர்கிங்கிறது ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு பிளேஸா. அடுத்து மொஹஞ்சதாரோ, இங்க பாருங்க சிந்து நதிக்கரையோரம் சிந்து மாகாணத்துல இருக்கிறது தான் இந்த மொஹஞ்சதாரோ பிளேஸ். ஹரப்பாங்கிறது பாருங்க இங்க இருக்கு. இந்த ஹரப்பா ராவி சட்லஜ் நதிகளுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த ரிவருக்கும் நடுவுல வர்றது இந்த ரிவர் சிந்து நதின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பகுதி தான் வந்து ஹரப்பா பகுதி. காவிரி வாலா, நம்ம ஊர்ல காவிரி இருக்கா? அந்த மாதிரி காவிரி வாலான்னு ஒரு ரிவர் இந்த இடத்துல பாயக்கூடிய ரிவர் பேர் காவிரி வாலா. இது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. கொர்க்கை இருக்கா? இங்க கொர்க்கை இருக்கா? பாண்டி இருக்கா? சோ இது எல்லாமே ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. காவிரின்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தமிழ் பெயர்களை கொண்ட ஊர்கள். இப்பயும் இருக்கு இந்த பிளேசஸ் எல்லாம். அடுத்து கேவிடின்னு உங்களுக்கு ஒண்ணு முக்கியமா கொடுப்பாங்க. கேவிடி அப்படின்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. கொர்க்கை எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல. இந்த மூணுமே எங்கன்னா பாகிஸ்தான்ல. இங்க பாருங்க காஞ்சி இங்க இருக்கு. கொர்க்கை, காஞ்சி இங்க இருக்கா? வஞ்சி பாருங்க இங்க இருக்கு. வஞ்சி இங்க இருக்கு. கொர்க்கை எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு கொர்க்கை இருக்கும். இங்க இருக்கு பாருங்க கொர்க்கை. தொண்டி இங்க இருக்கு பாருங்க. இததான் கேவிடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மத்தரை இந்த ஊர் எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊர்கள். இதுல இருந்துதான் தமிழ் இதுக்குமே, அதாவது திராவிட பகுதிகளுக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த ஊர்கள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு விஷயம் புதுசா நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா பலுச்சிஸ்தான்ல இன்றளவுமே வந்து திராவிட மொழியான பிராகுயி அப்படிங்கிறது இன்னைக்குமே பேசிட்டு இருக்காங்க. திராவிட மொழிகள்ல ஒண்ணுதான் பிராகுயி. அந்த இதை பலுச்சிஸ்தான்ல பேசுறாங்க. பலுச்சிஸ்தான்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் பலுச்சிஸ்தான். இந்த பலுச்சிஸ்தான் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எதுக்கு? மெஹர்கர் அப்படின்னு ஒரு ஊர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த பலுச்சிஸ்தான் மாநிலத்துல போலன் பள்ளத்தாக்கு பகுதிகள், ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மெஹர்கர் அப்படிங்கிறது என்ன இம்பார்ட்டன்ட்? சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து வேற என்ன இங்க பாக்கணும் அப்படின்னா இந்த திராவிடர்கள் அப்படின்னா யாருன்னு சொல்லி ஒரு சில குறிப்புகள் கொடுத்திருப்பாங்க. நந்திவர்மன் வந்து தமிழக அரசர்களை வந்து திராவிட மன்னர்கள்னு குறிப்பிட்டிருப்பாரு. கங்காதேவி அப்படிங்கிறவங்க அவங்க எழுதின நூலான மதுரா விஜயம்ல தமிழ்நாட்டை வந்து திராவிட தேசம்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இது யாரு என்ன குறிப்பிட்டாங்கிறது முக்கியம். நந்திவர்மன் திராவிட மன்னர். அவன் ஒரு மன்னன், அதனால திராவிட மன்னர்கள்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கங்காதேவிங்கிறவங்க மதுரா விஜயங்கிற நூல்ல எழுதியிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டை பத்தி எழுதும்போது திராவிட தேசம்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், இந்த ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஊர் வந்திருப்பாங்க. 1826ல ஒருத்தர் வந்திருப்பாரு ஹரப்பாக்கு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? சார்லஸ் மேஷன்.
அந்த சார்லஸ் மேஷன் தான் என்ன பண்ணிருப்பாரு, தன்னோட நூல்ல முதல்ல ஹரப்பாவை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து 1831 ஒருத்தர் அம்ரிக்கு வந்திருப்பாரு. எல்லாருமே ஹரப்பாக்கு வந்திருப்பாங்க. இவர் மட்டும் அம்ரிக்கு வந்திருப்பாரு. யாருன்னா அலெக்சாண்டர் பென்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்து 1853, 56, 75ல யார் வந்திருப்பா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ங்கிறது யாரு? இந்திய தொல்லியல் துறையோட முதல் நில அளவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்திருப்பாரு. அதுக்கடுத்து 1940, அதாவது இப்ப 90ஸ்ல, அப்ப 1940ல ஆர்இஎம் வீலர் அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. சார் மார்டின் வீலர்னு இருக்கு பாருங்க. சோ இவர் வந்திருப்பாரு. இவர் ஆராய்ஞ்சிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆர்இஎம் மார்டின் வீலர், இவர் இது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு உறுதி பண்ணது யாரு அப்படின்னா இந்த ஆர்இஎம் வீலர் 1940ல வந்தவர். சோ இது எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. அங்க இது ஆல்ரெடி கொடுத்திருப்பாங்க. அவர் என்ன உறுதி பண்ணாருன்னா நகர நாகரிகம் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறத அவர் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து கீழடி. கீழடி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தொல்லியல் களம். இது எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு தென்கிழக்குல ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவுல சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த கீழடி. நம்ம ஆல்ரெடி ஒரு ஊர் இருக்கு, எனது ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களம்னு. இதுக்கு அடுத்து இந்திய தொல்லியல் துறையோட தமிழ்நாட்டுல மேற்கொள்ளப்படக்கூடிய பெரிய அளவிலான அகழ்வாய்வு அப்படின்னா இந்த கீழடியோடது. இது எக்ஸ்ட்ரா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே கொடுத்ததுதான் ஆல்ரெடி உங்களுக்கு. நகர கட்டமைப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப தெருக்கள் அகலமானதா, நேரானதா, ஒன்றை ஒன்று செங்குத்தா வெட்டி கொள்ளக்கூடியதா, வடக்கு மேற்கா, கிழக்கு தெற்கா, சாரி மேற்கு கிழக்கா, வடக்கு தெற்கா ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா இந்த தெருக்களோட சைஸ் என்னன்னு கொடுத்திருப்பாங்க. பெரிய தெருக்கள் 33 அடி அகலம் இருக்கும். சிறிய தெருக்கள் 9ல இருந்து 12 அடி அகலம் இருக்கக்கூடிய தெருக்களா இருக்கும். அதாவது ஒரு பெரிய தெருவுல இப்படி ஒரு தெரு இருக்குன்னா இங்க ஒரு வண்டி, இங்க ஒரு வண்டி, இங்க ஒரு வண்டி, 3 வண்டி ஒரே நேரத்துல போகுமா. அந்த அளவுக்கு ஒரு அகலமான பாதையை அமைச்சு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்கிறது. மத்த எல்லாமே அங்க ஆல்ரெடி படிச்சதுதான். வீடுகள் எப்படி இருக்கும்? ஒரு முற்றம், ஒரு கிணறு, ஒரு குளியலறை, ஒரு கழிவறை, பல அறைகள், பல மாடிகள் இருக்கக்கூடியதா, ஒன்றுக்கும் மேற்பட்ட மாடிகள் இருக்கக்கூடிய இதாகவும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து கட்டிடக்கலை அப்படிங்கறதுல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மன்னரின் மாளிகைகளும் பெரிய நீராடும் குளங்களும் நெற்களஞ்சியங்களும் மேடான சாலைகளும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொஹஞ்சதாரோல ஊருக்கு புறத்தே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் மன்னர்கள் இருந்தாங்களா அப்படிங்கறது இன்னுமே சரிவர தெரியவில்லை. அதனால இது இந்த புக்ல மட்டும்தான் இந்த இது இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருப்பாங்க அரண்மனைகளோ ஆலயங்களோ இருந்ததற்கான சான்றுகள் இல்லை அப்படின்னுட்டு. அரண்மனை இருந்ததற்கான சான்றே இல்லை அப்படின்னா மன்னர்கள் இருந்ததற்கான சான்றுகளுமே இல்லை. ஓகேங்களா? சோ அதனால இது நீங்க ஒமிட் பண்ணிடுங்க. இந்த இது ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க கூற்று கொஸ்டின்ல கேட்டா போட்டுருங்க. அடுத்த மேற்கு திசையில இந்த இதுல எப்பவுமே மேற்கு அப்படிங்கிறது மேடான பகுதி, கிழக்கு அப்படிங்கிறது தாழ்வான பகுதி. இப்படி வச்சுக்கோங்க. மேற்குனா மேடான பகுதி, கிழக்கு அப்படிங்கிறது தாழ்வான பகுதி. ஓகேங்களா? அடுத்து பல அறைகள், பல அடுக்குகள் இருக்கலாம் சொல்லியாச்சு. இதுல இங்க எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த பாயிண்ட் இங்கதான் வருது. கிணற்று சுவர், சாக்கடை சுவர் எல்லாம் செங்கற்கள் கட்டுறாங்கல்ல, சுட்ட செங்கற்களால கட்டிருப்பாங்க. ஆனா இந்த கிணற்று சுவர், சாக்கடை சுவர், வளைந்த சுவர்களை கட்டுறதுக்கு, இந்த மாதிரியான வளைந்த சுவர்களை கட்டுறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆப்பு வடிவ செங்கற்களை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த டாபிக்லயே 3 வடிவங்கள் வரும். ஒண்ணு சட்டக வடிவம்னு வரும். இந்த தெருக்களை சட்டக வடிவமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இடைக்கற்களை கனச்சதுர வடிவம்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஆப்பு வடிவ செங்கற்கள். இந்த 3 வடிவங்கள் தான் இதுலயே இருக்கும். அடுத்து நீச்சல் குளம் அப்படிங்கறத இந்த பெருங்குளம்னு படிச்சோம்ல, மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்ச இந்த பெருங்குளம், அதுதான் நீச்சல் குளம்னு கொடுத்திருக்காங்க. சோ இதோட அமைப்பு பத்தியும் நம்ம பார்த்தோம். இந்த அமைப்பு எங்க இருக்கு? இருங்க, இங்க இருக்கு பாருங்க. இங்க பிக்சர் இருக்கா? இதுல 4 பக்கமும் நடைபாதை இருக்கும். இது வடக்கு, இது தெற்கு. அப்ப வடக்கு தெற்கா படிக்கட்டுகள் இருந்திருக்கு. அடுத்தது இத 3 பக்கம் சுற்றி அறைகள் இருந்திருக்கும். உடை மாத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூறியிருப்பாங்க. அடுத்து இந்த குளம் ஒரு சடங்கு நீராடலுக்காகவும் பயன்படுத்திருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதுல தண்ணியை உள்ள கொண்டு வரதுக்கும் இந்த அசுத்தமான தண்ணியை வெளியே ஏத்துறதுக்கும் கரெக்டான நீர் வாய்க்கால்கள்லாம் நுழைவாயில்கள் எல்லாமே கரெக்டா பண்ணிருந்திருக்காங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா இந்த புக்ல நீங்க என்ன இந்த குளத்தை பத்தி பார்க்க போறீங்கன்னா இந்த நீச்சல் குளத்தோட தென்மேற்கு இந்த சைடு நீராவி பயன்பாட்டிற்கான வசதி செய்யப்பட்டிருந்திருக்கு. இது மட்டும்தான் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்க. தானிய களஞ்சியம்ல என்னென்ன இருக்கு?
தானிய களஞ்சியம்னா இவங்க வேளாண்மை பண்ணிருக்காங்க. அப்போ வேளாண்மை பண்ணும்பொழுது என்னென்ன பயிரிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். அதெல்லாம் எதிர்கால தேவைக்காக ஒரு இடத்துல சேமிச்சு வச்சிருக்காங்க. அதுதான் தானிய களஞ்சியம். இந்த தானிய களஞ்சியம் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. என்னது? ஹரியானால இருக்கக்கூடிய ராகி கர்கி அப்படிங்கிற இடத்துல ஒரு தானிய களஞ்சியமா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்னும் நம்ம படிச்சிருக்கோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த தானிய களஞ்சியத்தோட அளவுகள் பத்தி சொல்லியிருக்காங்க. 168 அடி நீளம் இருக்குமா, 135 அடி அகலம் இருக்குமா, 52 அடி உயரம் சுவர்கள் இருக்குமா, ஒவ்வொரு சுவரும் திக்னஸ் எவ்வளவு இருக்குன்னா 9 அடி இருக்கும், கனமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 2 வரிசைகளா பிரிச்சிருக்காங்க. ஒரு வரிசைக்கு இன்னொரு வரிசைக்கு நடுவுல 23 அடி தூரம் இருக்கு. ஒவ்வொரு வரிசையிலயும் 6 மண்டபங்கள் இருக்கும். அந்த 6 மண்டபத்திலயும் ஒவ்வொரு மண்டபத்திலயும் 3 பெருஞ்சுவர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல 4 அறைகள் இருந்தன. இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூசனா இருக்கு அப்படின்னா இந்த பிக்சரை பாருங்க, கிளியரா புரிஞ்சிடும். இங்க இருக்குல்ல, இதுதான் நாணய களஞ்சியம். இதை 2 வரிசையா பிரிச்சிருக்காங்களா, இதெல்லாம் ஒரு வரிசை, இதெல்லாம் ஒரு வரிசை. இதுதான் சொல்லியிருப்பாங்க 2 வரிசைகளா பிரிச்சது. 168 அடி அகலம் நீளம் அப்படிங்கிறது இந்த லென்த், அகலம்ங்கிறது 135 அகலம் இது. ஓகேங்களா? அடுத்து ஒவ்வொன்னையும் 6 மண்டபமா, ஒவ்வொரு வரிசையும் 2 வரிசையா பிரிச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொன்னும் 6 மண்டபம் இருக்குனாங்களே, 1 2 3 4 5, இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, 6 மண்டபம். இந்த 6 மண்டபத்துல 3 சுவர்கள் எழுப்பியிருப்பாங்க. நாங்க 3 சுவர்கள் எழுப்புனா 4 அறைகள். இங்க பாருங்க, 1 2 3 சுவர்கள் இருக்கா. இது இங்க பார்க்க உங்களுக்கு பிக்சர் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு, பட் இது பெருசா இருக்கு. இப்ப இந்த ஒரு சுவர், அடுத்து 2வது ஒரு சுவர், அடுத்து 3வது, இதோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதோட இப்ப 3 சுவர்கள் இங்க பாருங்க, 1 2 3 சுவர்கள் இருக்கு அப்படின்னா மொத்தமா எத்தனை அறைகள் இருக்கும்? 1 2 3 4 அறைகள் இருக்கும்ல. இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து சமுதாய நிலை, பல்வேறு தொழில்கள் செஞ்சாங்கன்னு பார்த்தோம். கட்டிடம் கட்டியிருக்காங்க, கட்டிடக்கலையில சிறந்திருக்காங்க, நெசவாளர்களா இருந்திருக்காங்க, சிற்பி, ஓவியர், தட்டார், தச்சர், இது எல்லாமே இருந்திருக்காங்கன்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து புதுசா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களுடைய நிலை பத்தி இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சிந்து சமவெளியில ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இருந்தாங்களா, மதிக்கப்பட்டாங்களா அப்படின்னா ஆம், மதிக்கப்பட்டார்கள். அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு சான்றா எதை சொல்றாங்கன்னா வெண்கலத்தான ஆளான முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி கிடைச்சிருக்கு, தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு எல்லாம் கிடைச்சிருக்கு. இதை வச்சு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து காதணி, கை வளையல்கள், மோதிரம், நம்ம என்னெல்லாம் இப்ப போடுறோமோ அது எல்லாத்தையுமே அவங்களும் அணிஞ்சிருக்கிறாங்க. டாப் டு பாட்டம், தலையில இருந்து கால் வரைக்கும் என்ன போடுவோம்? தலையில இருந்துன்னா காதுல காதணி போடுவோமா, அடுத்து கைக்கு வந்தீங்கன்னா வளையல் போடுவோம், மோதிரம் போடுவோமா, அடுத்து கால்ல காப்பு போடுவீங்களா, கழுத்துல அட்டிகை, கழுத்து மணி எல்லாம் போடுவீங்கல்ல. இந்த மாதிரி எல்லா அணிகலன்களையும் அணிந்திருக்காங்க. அணிகலன்களை உருவாக்கி இருக்காங்க. உருவாக்கி ஏற்றுமதி எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த அணிகலன்கள் எல்லாம் செய்ய என்னென்ன பயன்படுத்திருக்காங்கன்னா தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம், இந்த மாதிரியான இதெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. மணிகள் பயன்படுத்திருக்காங்க. மண்ணால செய்யப்பட்டக்கூடிய ஒரு சில அணிகலன்களையுமே இவங்க பயன்படுத்திருக்காங்க. கற்களால எல்லாமே பயன்படுத்திருக்காங்க. உணவு வகைகள், இவங்க பயிரிட்டது கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பால், இறைச்சி, இது எல்லாமே அவங்களுடைய உணவு வகைகளா இருந்திருக்கு. ஆடு, மாடு, பன்றி, இது எல்லாத்தையும் சாப்பிட்டு வளர்ந்திருக்காங்க. அண்ட் இதுல முக்கியமா இங்க ஒரு பாயிண்ட் என்னன்னா, இங்க பாருங்க, அரைக்கும் இயந்திரங்கள், அம்மி, ஆட்டுக்கல், உரல், எண்ணெய் சட்டி, இட்லி சட்டி எல்லாம் இதெல்லாம் அங்க கிடைச்சிருக்கான். இத வச்சுதான் இவங்க என்னென்ன உணவு வகைகள் எல்லாம் சாப்பிட்டிருப்பாங்க அப்படிங்கறத நம்மளால யூகிக்க முடியுது. அது பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை வச்சு சொல்லிருக்காங்க. உடைகள்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பருத்தி, கம்பளி, நார்பட்டு. இதுல பருத்தி, கம்பளி பத்தி எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம், பட் நார்பட்டுங்கிறது இங்கதான் கொடுத்திருக்காங்க. அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா மேலாடை, கீழாடை 2 முழு ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். பருத்தி ஆடைகள் பெரும்பாலும் வண்ணங்களுடன் கூடிய பூ வேலைப்பாடுகளுடன் இருந்திருக்கு. கம்பளி ஆடைங்கிறது தடித்திருந்தது. இந்த நார்பட்டு அப்படிங்கிறது உடலோட ஒட்டிக்கிற மாதிரி, ஒளி ஊடுருவ மாதிரி இருந்திருக்கு. அதாவது டிரான்ஸ்பரண்டா உடம்போட உடம்ப ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு ஆடைதான் இந்த நார்பட்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து கடுத்து பட்டையுடன் கூடிய சட்டைகள், அதாவது காலர் வச்ச சட்டைகள், பொத்தான்கள் இருக்கக்கூடிய சட்டைகள் எல்லாம் தைச்சு அணிந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்க போய் பாத்தீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு எல்லாமே அந்த மண்ணால செய்யப்பட்ட பொம்மைகள்லாம் இருக்குல்ல, அந்த பொம்மைகள்ல இந்த உருவங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதை வச்சுதான் இப்ப நம்ம ஒரு பொம்மை செய்யறோம்னா நம்ம என்ன பாக்குறோமோ, நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அதை தானே பண்ணுவோம். அததான் அவங்களும் பண்ணிருக்காங்க. அதை வச்சுதான் உங்களுக்கு சொல்றாங்க இது எல்லாமே. அடுத்து என்னன்னா ஆண் பெண் 2 பேருமே மங்கோலியர்கள் போல தலையில முண்டாசு கட்டியிருக்காங்க. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். மேலாடை, கீழாடை அணிந்திருக்கார்கள், இதுவும் இம்பார்ட்டன்ட். இது 2யும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து நகர நாகரிகம். இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா
ஷில்டே அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நகர வாழ்க்கை அப்படின்னா எப்படிலாம் இருக்கணும்? அதுக்கான கூறுகள் என்னென்னன்னு சொல்லியிருக்காரு. அதிக மக்கள் தொகை இருக்கணும். பல்வேறு தொழில் புரியணும். வணிகர்களா இருக்கணும். பணியாளர்கள் இருக்கணும். குடியிருப்புகள் இருக்கணும். பொது கட்டிடங்கள் இருக்கணும். எழுத்து குறியீடுகள் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு நகர வாழ்க்கைன்றாரு. மக்கள் தொகை இருந்திருக்கும். பல்வேறு தொழில் புரியணும். இவங்க என்னென்ன தொழில்லாம் பண்ணாங்க? வேளாண்மை பண்ணியிருக்காங்க. இது வேட்டையாடி இருக்காங்க. பானை வனச்சிருக்காங்க. நெசவாளர்களா இருந்திருக்காங்க, வணிகர்களா இருந்திருக்காங்க, வர்த்தகர்களா இருந்திருக்காங்க. பல்வேறு தொழில்களை இவங்களும் பண்ணியிருக்காங்க. அடுத்து குடியிருப்புகள். அவங்களோட கட்டுமானங்களுக்கு பல்வேறு சான்றுகள குடுத்திருக்காங்க. வீடுகள் எப்படி இருந்திருக்கு, தெருக்கள் எப்படி இருந்திருக்கு, சாலை எப்படி அமைச்சிருக்காங்க, கழிவுநீர் கால்வாய்கள் எப்படி அமைச்சிருக்காங்க, இது எல்லாமே. அடுத்து பொது கட்டிடங்கள். பொது குளம் இருந்துச்சு. பொது கட்டிடம் ஒண்ணு இருந்துச்சு. இது 6த் ஸ்டாண்டர்ட்ல குடுத்திருப்பாங்க. மொகஞ்சதாரோல வந்து ஒரு பொது கட்டிடம் இருந்திருக்கு அப்படின்னுட்டு. எழுத்து குறியீடுகள் இன்றளவும் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. புரிஞ்சிருந்தா அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சிருக்க முடியும். பட் அவங்களோட எழுத்து குறியீடுகளுக்கான அர்த்தங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. கலை வடிவங்கள், கலைகள் பல்வேறு கலைகள். பானை வனைக்கிற ஒரு கலை. அண்ட் உலோக கலவை, உலோகங்கள உருக்கி சிலை செய்யக்கூடிய, சிலை வார்க்கக்கூடிய கலைய கத்திருந்திருக்காங்க. நடனக்கலை, நாட்டிய கலை எல்லாமே இருந்திருக்கு. இது எப்படி நடனம் ஆடுனாங்களா அப்படின்னா, எஸ். நடனமாடுங்கிற ஒரு சிலை, நடனம் ஆடிக்கிட்டு இருக்க மாரி ஒரு சிலைகள்லாம் இருக்கு. அத வச்சு சொல்றாங்க. சோ இவ்ளோ விஷயமும் இருக்கணும் அப்படின்னா, வணிகம், வர்த்தகம், பல வேலைகள் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டமைப்போட அந்த சாலைகள் அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மைய அரசு இருந்திருக்கணும் அப்படின்னு யூகிக்கிறாங்க. பட் ஆனா மைய அரசு இருந்ததற்கான எந்த ஒரு சான்றும் இதுவரை கிடைக்கப் பெறவில்லை. ஓகேங்களா? அடுத்து பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெறைய அங்க கோழிகள் தான் அதிகமா கிடைச்சிருக்கு. கோழி குண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த கோழிகள் அதிகமா கிடைச்சிருந்திருக்கு. பகடைக்காய், சொக்கட்டான், சதுரங்க ஆடுவதற்கான எல்லா காய்கள், கட்டைகள், அட்டை எல்லாமே கிடைச்சிருந்திருக்கு. இத வச்சு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொழுதுபோக்குக்கு முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. விளையாட்டுல ஆர்வம். இங்க பாருங்க அந்த பொம்மையெல்லாம் காட்டியிருக்காங்க. சுடுமண்ணால செய்யப்பட்ட பொம்மைகள். இதுல தலையும், காலையும் அசைச்சு போகக்கூடிய பொம்மைகளுமே வந்து சுடுமண் இதுல செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து 6த் புக்ல சொல்லியிருக்காங்க. அது எப்படி அசையக்கூடிய ஒரு பொம்மைகள்லாம் செஞ்சிருப்பாங்கன்னா, எந்த ஒரு பொறியியல் அறிவு அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி கோலி சண்டை, காளை சண்டைலாம் இருக்கு. அதெல்லாம் அப்பயும் இருந்திருக்கு. அதுவும் இந்த ஏதாவது ரோஸ் கலர்ல வந்துச்சுனாவே அந்த பாயிண்ட் இந்த புக்ல தான் இருக்கு. வேற எந்த புக்லயும் இல்ல அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து மருத்துவத்த பத்தி குறிப்பிடுற இது என்னன்னா, இங்க தான் குடுத்திருக்காங்க. மருத்துவத்துல கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் செய்வதற்கு ஒரு வகையான மீனோட எலும்ப பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மீன் என்னன்னா, கட்டில் அப்படிங்கிற மீனோட எலும்ப பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து இது மட்டுமா அப்படின்னா, மான், காண்டாமிருகம், எழுத்தோட எலும்புகள், பவளங்கள், வேப்பந்தழைகள்லாம் மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. இன்றளவுமே நம்ம என்ன பயன்படுத்துறோம்? வேப்பந்தழைய எலும்பா பயன்படுத்திக்கிட்டு வேப்பந்தழைகள வந்து மருந்தா பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. அத நம்பணும் நாம. ஓகேங்களா? அடுத்து இறந்த உடல்கள எப்படி அடக்கம் செஞ்சிருக்காங்க? 3 வகையா அடக்கம் செஞ்சிருக்காங்க. ஒண்ணு புதைச்சிருக்காங்க. இன்னொன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எரிச்சு அந்த எலும்பெல்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு தாலியில போட்டு, அவங்களுக்கு புடிச்ச பொருட்கள்லாம் போட்டு, ஆ அந்த உணவு பொருட்கள்லாம் போட்டு மூடியிருக்காங்க. புதைச்சிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இறந்தவங்கள ஊருக்கு வெளியில கொண்டு போய் வச்சு, பறவைகளுக்கு விலங்குகளுக்கு உணவா வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு, அது எல்லாம் தின்னுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் இருக்கும்ல, அத மட்டும் எடுத்துட்டு வந்து மறுபடியும் அந்த தாழிகள்ல போட்டு, அவங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க இறந்திருப்பாங்கல்ல, அவங்களோட தாழிகள்ல இருந்து ஒரு சில பொருட்கள எடுத்து இவங்களோட குடுவையோட வச்சு புதைச்சிருக்காங்க. இந்த 3 முறைகள்ல தான் புதைச்சிருக்காங்க. நல்லா பாருங்க, நம்மளும் புதைப்போம். நம்மளும் எரிப்போம். இந்த 3ஆ இருக்கிறது மட்டும் இப்ப இருக்க ஒரு காலகட்டங்கள்ல பாசிபிள் இல்ல. கரெக்ட்டுங்களா? ஏன்னா அவ்வளவு கொடூரமா நம்ம இல்ல. ஆனா அத கொடூரம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களோட சிந்தனைகள் வேற மாரி இருந்திருக்கலாம். அதுக்கேத்த மாரி இது பண்ணாங்க. இந்த மாரி தாழிகள்ல புதைக்கக்கூடிய வழக்கம் நம்ம தமிழக பகுதிகள்லயுமே, இந்த தென்னிந்திய பகுதிகள்லயுமே இருந்திருக்கு. எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அத்திரம்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரையில இது பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறதுதான். வேற எதுவுமே கிடையாது. அப்ப இறந்தவர்கள வடக்கு தெற்கா தானே நம்ம புதைப்போம். இப்போ இருக்க நம்ம விளக்கு கூட வடக்கு பக்கத்துல வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்திருப்போம். வடக்கு பார்த்து விளக்கேத்துருவாங்க அப்படின்னுட்டு. சோ இந்த இறந்தவர்கள் வடக்கு தெற்காக புதைக்கும் பழக்கம் சிந்து வெளி
பண்டைய தமிழகத்திற்கும் சிந்து வெளியிலயும் இருக்கு, பண்டைய தமிழகத்திலயும் இருந்திருக்கு. இப்பயும் பொதுவான நடைமுறையா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அதே மாதிரி இவங்க உருண்டை வடிவம் தாளிகளுக்கான ஈமத்தாளிகள் பயன்படுத்தினாங்களா? நம்மளும் அதே தான் பயன்படுத்தணும். சோ இதுல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அடுத்து பொருளாதார வாழ்க்கை முறை. அவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த பொருட்கள்லாம் செய்றாங்க, அத வாணிபம் பண்ணாங்க அப்படின்னு. உள்நாட்டு வணிகமும் பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டு வணிகமும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கடற்கரைய பயன்படுத்தியிருக்காங்க. உள்ள சிந்து நதிக்கரையுமே பயன்படுத்தியிருக்காங்க. சுமேரியர்கள், எகிப்து போன்ற வெளிநாடுகள்ல பயணம் பண்ணி பொருட்கள வித்திருக்காங்க. அடுத்து விவசாயம், வேளாண்மை முக்கியத்துவம். வேளாண்மையில நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோதுமை, பார்லி இதெல்லாம் என்ன பயிர்கள் வச்சாங்க. அதுக்கடுத்தது நிலத்தை வந்து இரு வழியாக உழுததற்கான அடையாளங்கள் காளிபங்கனில் காணப்பட்டன. இந்த மாதிரி இது இவங்க வந்து இரட்டை முறை சாகுபடியை பின்பற்றி இருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் எங்க இருக்கு அப்படின்னா காளிபங்கன்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. காளிபங்கன் அப்படிங்கிற எந்த ஸ்டேட்? ராஜஸ்தான்ல இருக்கு. ராஜஸ்தான்ல காளிபங்கன்ல இன்னொரு முக்கியமான விஷயங்களும் நம்ம படிச்சிருக்கோம். இது ரிலேட்டடாவே என்னது வேள்வி பீடங்கள் அப்படிங்கறதும் அங்கதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க காளிபங்கன்ல. அடுத்து விவசாயத்திற்கு எந்த விலங்கை பயன்படுத்தினாங்கன்னா காளைகள், ஒட்டகம், எருமை இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி விவசாயம் பார்த்திருக்காங்க. வீட்டு விலங்குகள், கால்நடை வளர்ப்பு நம்ம இதெல்லாம் வளர்க்குறோம். பசுமாடு, செம்மறியாடு, வெள்ளாடு, எரும மாடு, எருது இது எல்லாமே வளர்க்குறோம்ல, அது எல்லாத்தையும் அவர்களும் வளர்த்திருக்கார்கள். பன்றி, ஒட்டகம் எல்லாத்தையுமே வளர்த்திருக்காங்க. நாயை வளர்த்திருக்காங்க. நாயை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்? வீட்டை பாதுகாக்கிறதுக்காகவும், வேட்டைக்காகவும் ஒரு சிலர் பயன்படுத்துறாங்கல்ல, இதே பர்பஸ்க்காக அவங்களும் பண்ணியிருக்காங்க. அப்ப இவ்வளவு விலங்குகளை பத்தி பேசணும்ல, அவங்களுக்கு எந்த விலங்குகள் தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதிரையை பத்தி அவங்களுக்கு அறிந்திருந்தாங்களா அப்படின்றத இன்னும் நம்மளால உறுதிப்படுத்த முடியல. ஆனா மத்த புக்ல எல்லாம் சொல்லியே இருப்பாங்க. குதிரைகளை பத்தி அவங்களுக்கு நாலேஜ் இல்ல அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து வேட்டையாடுதல். இப்பதான் சொன்னோம் நாயை வச்சிருப்பாங்க அப்படின்னு. பொழுதுபோக்குக்காகவும் வேட்டையாடிருப்பாங்க. வாழ்க்கை தேவைக்காகவும் வேட்டையாடி இருக்காங்க. உலோகங்கள், தாது பொருட்கள் இதுக்கு கருவிகள் செய்யறதுக்கு, அணிகலன்கள் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திருக்காங்க. செம்பு, வெண்கலம், தங்கம், பித்தளை, வெள்ளி இது எல்லாமே உலோகங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாத்திரங்கள் செய்யறதுக்கும் பயன்படுத்திருக்காங்க. இவங்க பயன்படுத்தாத ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னா இரும்பு. இரும்பு வந்து கண்டுபிடிக்கவே இல்ல. ஓகேவா? இரும்பு மட்டும் எப்படி குதிரை அவங்களுக்கு தெரியாதோ அதே மாதிரி இரும்பும் அவங்களுக்கு தெரியாது. இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வணிகம் நம்ம பார்த்தோம். உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம் எல்லாம் பண்ணாங்க. வணிகம் எது வழியா பண்ணுவோம்? நில வழியில பண்ணுவோம், இல்லைன்னா நீர் வழியில பண்ணுவோம். அப்ப ஆகாய வழிக்கான இது இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியும். ஒரு சில புராணங்கள்ல சொல்றாங்க. பட் நம்மளுக்கு ஆதாரபூர்வமாக எதுவும் கிடைக்கல. அப்ப நிலவழி, நீர்வழியை பத்தி சொல்லியிருக்காங்க. நிலவழியை பத்தி முக்கியமா இங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த புக்ல தான் இருக்கு. இது எல்லோ கலர்ல பாயிண்ட் பண்ணியிருந்தாலும் இது இந்த புக்ல தான் இருக்கு. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் பாரசீகம், ஈராக், சுமேரியா, சிரியா, எகிப்து எல்லாம் இருக்குல்ல, இந்த நாடுகளுக்கெல்லாம் தரை வழியா வணிகம் செய்யும் பொருட்டா போயிருக்காங்க. எவ்வளவு தூரம் போயிருக்காங்கன்னா 3000 கல் தொலைவு வரை பயணம் செஞ்சிருக்காங்க. சோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த அளவோட. அடுத்து படகு, உள்நாட்டு வாணிபமா இருந்தா படகு பயன்படுத்தியிருக்காங்க சிந்து நதியில. புரோச் காம்போங்கிற துறைமுகங்களும் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அளவீடுகள், என்னென்ன அளவீடுகள்? எடைக்கற்கள். வணிகத்துல ஈடுபடுறேன்னா எடை போட்டு கொடுக்கணும். அப்ப எடை கற்கள் இருந்திருக்கு. அது அளந்து கொடுக்கறதுக்கு அளவுகோல்கள் இருந்திருக்கணும். அதுவும் இருந்திருக்கு. சோ இந்த அளவுகோல் பத்தி நம்ம ஒண்ணு பார்த்தோம். குஜராத்ல லோத்தல்ல ஒரு தந்தத்தாலான அளவுகோல் கிடைச்சிருக்கும். அது எவ்வளவு? 1704 மில்லிமீட்டர் இருக்கக்கூடியது. நோட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகோல்களுக்கு குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க அவங்க. அளவுகோல்களா என்ன பண்ணிருக்காங்க? குச்சிகளை பயன்படுத்திருக்காங்க. அடிமுறையை பயன்படுத்திருக்காங்க. இவங்கல 1 இன்ச் அப்படிங்கிறது அவங்களோட 1 இன்ச் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா நம்மளோட 1.5 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது 1 இன்ச். சோ இந்த அளவுகள் பயன்படுத்திருக்காங்கிறதும் பார்த்தோம். அதே மாதிரி 16.63 16 மடங்குன்னு சொல்லுவோம்ல, இரும முறையை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். அந்த எடைக்கற்கள் 1:2:4:4:6:16:32 பார்த்தோம்ல. இதுல இந்த 16 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா நம்ம இப்ப தற்போதைய அளவுக்கு 16.63 கிராமுக்கு ஈக்குவல். அந்த அளவுக்கு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வேற என்ன? சமயம், வழிபாடு அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். தாய் தெய்வ வழிபாடு. இந்த தாய் தெய்வ வழிபாடுங்கிறது ஏன் சொல்றாங்க அப்படின்னா இங்க பாருங்க இந்த மாதிரியான பெண்கள் சிலைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை இது வந்து தாய் தெய்வ பெண் தெய்வ வழிபாடு பண்ணிருப்பாங்களோ அப்படின்றதுக்காக பின்பற்றி இருக்கலாம். இயற்கை வழிபாடு பண்ணி இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. தற்போது இப்ப கூட நம்ம நாட்டுல எல்லாம் என்ன பண்ணிடுறோம்? பார்வதி, காளி எல்லாம் கும்பிடுறோமா? சோ இந்த பெண் தெய்வ வழிபாடுகளும் நம்ம இதுல இருக்கு. ஒருவேளை அங்க இருந்த மக்கள் இங்க வந்து இந்த பண்பாட்டை வளர்த்திருக்கலாம்
இருந்திருக்கலாம் அப்படிங்கறதும் நம்ம இதுல இருந்து உணரலாம். அடுத்து இங்கதான் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த வழிபாடுல இதுக்கு முன்னாடி சொன்னதுதான் எல்லா புக்லயும் கொடுத்திருப்பாங்க. பட் இந்த 11th எத்திக்ஸ்ல தான் இந்த பசுபதி வழிபாடு பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த பசுபதி வழிபாடுக்கு ஒரு முத்திரை காட்டுறாங்க பாருங்க இங்க. இந்த முத்திரை வந்து கிடைச்சிருக்கு. இங்க ஒரு கடவுள் இருக்க மாதிரி. இந்த கடவுளுக்கு பாருங்க 3 முகம் இருக்கா? இங்க ஒரு முகம், சைடுல ஒரு முகம், இந்த திருமுகம் இருக்கு. 3 முகம் இருக்கு. இதுல நம்மளுக்கு என்ன ரைட் சைடோ அததான் இங்கேயும் மீன் பண்ணிருப்பாங்க. ரைட் சைடுல பாருங்க, இங்க ஒரு புலி இருக்கா, இங்க ஒரு யானை இருக்கா. அப்ப யானை புலி வலது புறத்துல இருக்கு. அங்க காண்டாமிருகம், இது காண்டாமிருகம், இது என்னது எருமை. சோ இந்த ரெண்டும் இதோட இடது புறத்துல இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த இது இங்கதான் ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப சிவனுக்குரிய திருமுகமா இருந்திருக்கலாம், இல்ல விலங்குகளோட கடவுளான பசுபதியா இருக்கலாம், இல்ல யோகிகளின் கடவுளான யோகேஸ்வரனா கூட இந்த இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து விலங்கு வழிபாடு. நம்ம எப்படி பசுவு, எருது மாடு, புலி, பறவைகள் எல்லாத்தையும் விலங்கு மயில்லாம் நம்ம வந்து கடவுளா கொண்டாடுறோம்ல, அந்த மாதிரி அவங்களும் விலங்கு வழிபாடு பண்ணிருக்கலாம். நீர் வழிபாடு பண்ணிருக்கலாம் ஆற்றங்கரையில இருக்கறனால. மர வழிபாடுனா அரச மரம் தான் இவங்களோட மர வழிபாடு. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சூரியன், ஆஹ் பாம்பு உருவங்கள்லாம் இருக்கிறதுனால சூரிய வழிபாடு, நெருப்பு வழிபாடு பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்றாங்க. பட் எக்ஸாக்டா என்ன பண்ணாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கலைகள் ஆல்ரெடி பார்த்தோம். வெண்கலத்தால் ஆன நடனம் ஆடும் ஒரு பெண்ணோட உருவம் எங்க கிடைச்சிச்சு? மொஹஞ்சதாரோல கிடைச்சிச்சு. இந்த சிலை தான் அந்த சிலை. இது யார் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க? ஞாபகம் இருக்குங்களா? 6th படிச்சோம். சர்ஜான் மார்ஷல் அப்படிங்கிறது தான் இயக்குனர். நம்ம தொல்லியல் துறையோட இயக்குனர் தான் இதை பார்த்திருப்பாரு. இதை பார்த்துட்டு இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த ஒரு இதா இருக்கு. அப்ப கண்டிப்பா சிந்து சமவெளி நாகரிகங்கிறது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்ததா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இதுல இந்த வளையல்கள் பாருங்க, இந்த கை முழங்கைக்கு மேல போட்டிருப்பாங்க. இத பத்தி ஒரு குறிப்பு கொடுத்திருப்பாங்க ஒரு புக்ல. ஓகேங்களா? இதையும் பாத்துக்கோங்க. அடுத்து அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. எழுத்துக்கள்னு பார்த்தா சித்திர எழுத்துக்கள். இந்த இடமிருந்து வலமாக இங்க இப்படி இருந்து இப்படி எழுதி போவாங்க, மறுபடியும் அங்க இருந்து ஒரு லைன் இப்படி, மறுபடியும் இப்படி. இந்த மாதிரி எழுத்து முறை இருக்கு அப்படின்னு இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. ஒரு புக்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இடமிருந்து வலமாக மட்டும் கொடுத்திருப்பாங்க. பட் ரெண்டுமே பண்ணிருக்காங்க. அதுக்கான இதுவுமே இருந்திருக்கு. அடுத்து முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் நம்ம திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு யார் யாரு சொல்றாங்கன்னா ஹீராசு பாதிரியார், ஐராவத மகாதேவன், பாலகிருஷ்ணன். இது ஐராவத மகாதேவன் வந்து லாஸ்ட் இதுலயே பார்த்தோம், 11th ஹிஸ்டரியிலேயே சொல்லியிருப்பாரு ஒரு விஷயம். மயிலாடுதுறையில கிடைச்ச ஒரு இதுவுமே வந்து ஒரு முத்திரையில இருக்கக்கூடிய சிம்பிள்ஸும் இந்த சிந்து வழியில இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா ஒத்து போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதையும் பாத்துக்கோங்க. இந்த சிம்பிள்ஸ் அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இந்த புக்ல தான் இருக்கு. அது என்னன்னா இதுதான், உலக மொழிகள் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்கு. அது என்னன்னா எழுத்துக்களோட ஒலிப்பு முறையான லா, நா, லா, ரா, நா. இந்த 5 எழுத்துக்கள் இருக்குல்ல, இது சிந்துவெளி முத்திரைகள்ல காணப்படுது. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. முத்திரைகள் அப்படிங்கிறது உலோகங்கள் இல்ல சுட்ட இதுல மண்ணால செய்யப்பட்டிருக்கும். சோ அது எதுக்காக வணிகத்திற்காக பயன்படுத்திருக்கலாம், எதுக்காக வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தோட அழிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்ப ஆரம்பிச்சுன்னா 1900. இது எல்லா புக்லயும் கொடுத்திருக்கான். இந்த புக்ல உங்களுக்கு நோட் பண்ணல, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட அழிவு எக்ஸாக்டா சொல்லல. ஒருவேளை ஆற்றங்கரையில இருந்ததுனால வெள்ளப்பெருக்குனால அழிஞ்சிருக்கலாம். அடுத்து மனித எலும்புக்கூடுகள் ஆஹ் ஒரே இடத்துல அதிகமா கண்டெடுக்கப்பட்டதுனால ஒரு பேரிடர்னால அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வரலாற்று ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ரெட்டி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இந்த 2 நகரங்களும் மிகப்பெரிய வணிக தலங்களா இருந்திருக்கு. அப்ப பொருளாதார ரீதியா ஏதாவது ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு நகரங்களை விட்டு மக்கள் வெளியேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா செட்டி சொல்லியிருக்காங்க. இத பத்தி ஆல்ரெடி இந்த கூற்று இருக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது மக்கள் வந்து கிழக்கு நோக்கி, அதாவது உத்தரப்பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகளிலும், அடுத்து தெற்கு நோக்கி நம்ம கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா பகுதிகளிலும் வந்து மக்கள் புலம்பெயர்ந்திருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக. அதனாலதான் அவங்களோட முத்திரைகள்லாம் வந்து நம்ம சைடு இருக்கக்கூடிய ஒரு சில பண்பாடும் அவங்களோட பண்பாடும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒருவேளை சிந்து நதி தன் போக்கை மாற்றிக்கொண்டு கடுமையான வறட்சி ஏற்பட்டு அந்த நகரங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி இருக்கலாம். அடுத்து மண்டை ஓடுகள்ல இருக்கக்கூடிய வெட்டுக்காயங்களை பார்த்து ஒருவேளை ஆரிய படையெடுப்பு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் வந்து காரணங்களா வந்து குறிப்பிடுறாங்க. பட் எக்ஸாக்ட் ரீசன் சொல்லல இது வரைக்குமே. அடுத்து இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தோட கொடை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிந்து வெளி காலத்துல தோன்றிய நகரங்கள் வடிவமைப்பு மேம்பட்டதா இருந்திருக்கு. அடுத்து
இங்க வந்து சுண்ணாம்பு இந்த நகரம் மாசடையாம இருக்கிறதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல சுண்ணாம்பு கால்வாய்கள் அமைச்சிருக்காங்க. சுத்தம் சுகாதாரத்துக்கு முன்னோடி இருந்திருந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் எந்தெந்த பிளேஸ் அப்படிங்கறத ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சுர்கோட்டா, தோல்வீரா, அதுக்கடுத்து இன்னொன்னு என்ன லோத்தல், இந்த மூணும் குஜராத்ல. அடுத்து ஹரப்பா அப்படிங்கிறது பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோவும் பாகிஸ்தான் தான். அடுத்து ரூபார் அப்படிங்கிறது பஞ்சாப், சாகுந்தரா அப்படிங்கிறது ராஜஸ்தான், காளிபங்கன் ராஜஸ்தான். காளிபங்கன் தான் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்து பனவாலி அப்படிங்கிறது ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் பாத்துக்கோங்க. ஹரியானால தான் பனவாலி, ராகிக்கர் இது எல்லாமே இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் ஒன்ஸ் பாத்துக்கோங்க. லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது ஒரு கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. எல்லாருமே இந்த முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த உங்களுக்கு தெரியுமாவா மறந்துடுவீங்க. இங்க லோத்தல் பத்தி ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா குஜராத்ல அகமதாபாத் மாவட்டத்துல அகழ்வாராய்ச்சி செய்யும் போது யாரு லோத்தலை கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாங்க. அது யாரு அப்படின்னா SR ராவ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. யாரு லோத்தலை கண்டுபிடிச்சாங்கன்னா SR ராவ். இப்ப எப்படி ஹரப்பாவை கண்டுபிடிச்சது தயாராம் ஷாக்னி, மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது RD பானர்ஜி அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி லோத்தலை கண்டுபிடிச்சது முக்கிய நகரம் சிந்து சமவெளி நாகரிகத்துல இது யாரு கண்டுபிடிச்சான்னா SR ராவ். அடுத்து உலகத்திலேயே மனிதனால உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகமும் எதுதான்? இந்த லோத்தல் தான். அவ்வளவுதான் உங்களுக்கு மொத்தமாவே சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட போய் படிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு ரிவிஷன் மாதிரி 9th ஸ்டாண்டர்டுக்கு போங்க. ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும். அடுத்து 11th ஹிஸ்டரிக்கு வாங்க. ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். அடுத்து 11th எத்திக்ஸ் வந்தீங்க அப்படின்னா இப்ப எவ்வளவு ஒரு 15 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்ட்ரா பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து 2 பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், இது எல்லாமே. சோ இவ்வளவுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் ஹோலா வந்து கவர் பண்ணியாச்சு. நீங்க ஒன்ஸ் வீடியோ பார்த்துட்டு, அதாவது 6th மட்டும் வீடியோ பார்த்துட்டு அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கும். அதை ஒரு வாட்டி ரீட் விடுங்க. அடுத்து மத்த எல்லாமே வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு போதும். ஏன்னா இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரியே இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு. ஓகேங்களா? சோ இதே மாதிரி அடுத்து வேற ஒரு டாபிக்கோட சந்திக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரிவிங்க. உங்களுக்கு கணிதத்திற்கான வகுப்புகள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹிஸ்டரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஜியாகிரபியும் பண்ண போறோம். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் வேணும், இந்த சப்ஜெக்ட் எடுங்க, ஃபர்ஸ்ட் இதை எடுத்து கவர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் மூலியமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய், தேங்க்யூ.